Good morning, students. Today we are going to see about our new lesson for chapter 14, open source concept. Open source concept. நமக்கு தெரியும் ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆமாவா. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஓப்பன் சோர்ஸில் என்னென்ன படிச்சிருக்கிறோம், MS SQL, MySQL அண்ட் தென் லினக்ஸ், யூனெக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ அது வந்து சாஃப்ட்வேர். பட் ஜென்ரலாக நமக்கு ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு. அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம படித்தது ஒன்லி சாஃப்ட்வேர் மட்டும் தான் படிச்சிருக்கிறோம். பட் அது எப்படி டெவலப் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம கான்செப்ட் அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஓகே, இன்ட்ரடக்ஷன். Free software and compilers were provided with early computer hardware. With these, human understandable code and the user can modify, add new code and identify the error. Can any change the code in open source software? Open source software has been developed by a variety of programmers. However, to add a new change to add software, the modifications code will be submitted to a group of dedicated programmers. These programmers then test the modified codes, and if it is satisfied the appropriate rules, it will be then be distributed to all. ஜென்ரலாக இப்போது நம்மளோட ப்ரோக்ராம் இப்போ இப்போது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு சர்டன் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏன்னா அது பிகாஸ் ஆஃப் இது லைசன்ஸ் பேஸ்டு, மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது லைசன்ஸ் பேஸ்டு. பட் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது டெவலப்பர்ஸ் யார் வேணால் இருக்கலாம். நான் வந்து இப்போ ஏதாவது எனி அப்டேஷன்ஸ் சொல்லும்போது நான் அந்த கோடு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாடிஃபிகேஷன்ஸ் கோட் நான் சேஞ்ச் பண்ணி பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு நான் ஹையர் அஃபீஷியலுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் அனுப்பிச்ச கோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கம்பைல் பண்ணி செக் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இப்போ HTMLலாம் நீங்கள் லாஸ்ட் ப்ராக்டிகல்ஸ் படிச்சிருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பைல் பண்ணி அப்புறமா ரன் பண்ணுவோம். ஸோ நான் எழுதின கோடிங் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லையா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து நமக்கு செக் பண்ணி அதுக்கப்புறமா என்னோடய கோடிங்கை நான் அப்டேட் பண்ண கோடிங்கை அந்த ஓப்பன் சோர்ஸ் அதோட நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்டேஷன்ஸ் வெர்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸ். கோடிங் வந்து யார் வேணால் டெவலப் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த ஹையர் அஃபீஷியலுக்கு அனுப்பிச்சு அவங்க நம்மளோட கோடிங்கை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓகேவா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ அவுட் வேர்ல்டு வைட் நமக்கு அந்த கோடிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸ் எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு, கோடிங் எப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. ஒய் இட் இஸ் கால்டு ஓப்பன் சோர்ஸ். ஏன் இது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு மேக்கிங் த சோர்ஸ் கோட் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் யூசர்ஸ் ஆர் அதர் டெவலப்பர்ஸ் டு யூஸ் தென் மேக் சேஞ்சஸ் இன் டு த ஒரிஜினல் ரெப்ரசன்டி ஆஃப் ஃபோக் த ப்ராஜெக்ட் இன்டு அண்ட் பில்ட் எ நியூ ஒன். ஸோ என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஓப்பன் அப்படிங்கும்போது என்னது, ஃப்ரீ. அதாவது ஓப்பன் அப்படிங்கும்போது அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மீனிங் இருக்கும்போது நம்ம யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம சாஃப்ட்வேரை அப்படிங்கிறதுனால அந்த நேம் வந்தது. அதே மாதிரி யார் வேணாலும் அந்த கோடிங்கை நம்ம கொடுக்குறோம். டெவலப் பண்ணுறதுக்கான கோடிங்கை நான் வந்து வித்தவுட் லிமிட்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நமக்கு பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் யூஷுவலி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மெனி ப்ரோக்ராமர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் அண்ட் மேட் ஃப்ரீலி அக்சசபிள். ஸோ என்ன பண்ணி நான் சொன்னதான் திருப்பி வருது. ஸோ ஒரு ப்ரோக்ராமர் கிடையாது, மோர் தென் ஒன் மெனி ப்ரோக்ராமர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஓப்பன் சோர்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. Proprietary software is owned by an organizations or individual. Proprietary இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு என்டர்பிரைஸரோட ப்ரொப்ரைட்ரி அப்படிங்கும்போது அவங்க தான் ஓனர். கரெக்டாக ப்ரொப்ரைட்ரிக்கு என்ன மீனிங் என்ன அப்படின்னா ஓனர் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த இதுக்கு வந்து ஓனர்ஷிப் யாருமே நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, இண்டிவிஜுவல் பர்சன் வந்து
கொடுக்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கீழே ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து அந்த இருந்திருப்பாங்க. ஸோ பட் இது வந்து நான் தான் டெவலப் பண்ணேன்ட்டு யாரும் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து போய் ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியாது. The makers of proprietary software have not allowed the user to other developers to view or edit the source code. But the advantage of proprietary software is that gives more control, support, training, security and stability for user, making the software reliable to the users. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் நம்ம யார் வேணால் டெவலப்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டெவலப்பர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் செக் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வேர்ல்டு வைடு வேர்ல்டில் அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த கோடிங் வந்து வெளியில் வருது. யாருமே செக் பண்ணாமல் நீங்கள் ஓப்பனாக கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அவங்க வந்து மேக் பண்ணவே இல்லை. நீங்கள் டெவலப் பண்ணலாம், பட் ஒரு பர்டிகுலர் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த கோடிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே. ஸோ ரிலையபிள் அப்படிங்கும்போது நம்பகத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே. அந்த கோடிங் வந்து எல்லோரும் அக்சஸ் பண்ணுறதுக்கும் அப்டேட் வேர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கோடிங்கை நமக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த நெட்வொர்க் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி வென் தேர் ஆர் மோர் systems are connected, the complexity is more. So we need network software to control, analyze the server systems, protocols, network traffic flow and reports about UPS and about ups and downs of network parts. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன நமக்கு பேசிக்காக நீட் அப்படின்னா நெட்வொர்க் இருந்தால், நெட்வொர்க் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நாட் ஒன்லி பர்சன், ஸோ மோர் தென் ஒன் சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நெட்வொர்க்ஸ்க்கு நம்ம என்னென்ன தேவைப்படுதோ, சர்வர் தேவைப்படும், ஒரு ஐபி நம்பர் தேவைப்படும். ஸோ இது வந்து ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே என்னது நீடட் தான். ஸோ நான் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகும், டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு நெட்வொர்க்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் நீடட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதான் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டு த யூசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஈஸிலி ஃபைண்ட் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹார்ட்வேர். அலர்ட் மெசேஜ் கிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் where and when it happens. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆகுது, நான் ஒரு சிஸ்டம் லாக் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் க்ளோஸ் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு மெசேஜ் வருது, அலர்ட் மெசேஜ் வருது. ஸோ இந்த அலர்ட் மெசேஜ்க்கு எப்படி முடியும் அப்படின்னா, நான் ஒரு கோடிங் எழுதியிருக்கணும். நான் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன், அந்த க்ளோஸ் கொடுக்கும் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து, இது எல்லாமே கோடிங் மூலியமாக மட்டும்தான் இது எல்லாமே என்ன பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க ஃபால்ட் வென் அண்ட் வேர் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது எல்லாமே அதுதான். ஸோ NRCFOSS. ஸோ இந்த NRCFOSS அப்படிங்கிறவங்க தான் நம்மளோட இன்ஸ்டியூஷன்ஸ், நம்ம ஓப்பன் சோர்ஸோட இன்ஸ்டியூஷன்ஸ். நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இட் இஸ் அன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSS, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. ஸோ இந்த NRCFOSS இதுக்கான அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம நியூவாக படிக்கிற போது அதுக்கான அப்ரிவேஷன் கேட்பாங்க, சான்சஸ் இருக்குது. மேபி 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், இல்லை அப்படின்னா 1 வேர்டில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம புக்கை கோ த்ரூ பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஸோ வாட் இஸ் த ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ்? என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது ஓப்பன் சோர்ஸுக்கு அப்படின்னா, அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ஸ், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், த எலிப்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ஸ், லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ஓப்பன் கோர்ஸ், where consume open source innovative. ஸோ இது எல்லாமே என்னென்னது ஓப்பன் சோர்ஸோட ஆர்கனைசேஷன்ஸ். BOSS, பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், இந்த OS இல்லாமல் நம்மளோட சிஸ்டம் வந்து ரன் ஆகாது. அது அந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், அந்த OS இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிஸ்டமை ஆன் பண்ணக்கூட முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிஸ்டமில் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா OS போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ OS போயிருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து நம்மளோட சிஸ்டமை டேர்ன் ஆன் பண்ணாலும் டேர்ன் ஆஃப் பண்ணாலும் என்ன பண்ணணும், ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷனோட பண்ணணும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், OS போயிடும். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க.
operating systems developed in India by CDAC. CDAC, Center of Development of Advanced Computing, helps to prompt the use of open source system software in India. It supports many Indian language. ஸோ மெனி இந்தியன் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்தியன் லாங்குவேஜஸ் நம்ம லாஸ்ட் இயர் 11th படிச்சிருப்போம் யூனிகோட் அப்படின்ட்டு. யூனிகோட் அப்படின்னு நம்ம நாட் ஓன்லி இங்கிலீஷ் அதை சப்போர்ட் பண்ணாமல் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் என்ன இருக்குது, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தமிழ், இதெல்லாமே தான் இந்தியன் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்க்குமே இந்த போஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ், என்னென்ன லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அப்பாச்சி லைசன்ஸ் 2.0. ஸோ ஒன்று வேர்ஷன்ஸில் தான் இங்கே லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க. BSD2, GNU லைப்ரரி அண்ட் லெசர், ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ், MIT லைசன்ஸ், மோசோரோலா பப்ளிக் லைசன்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது, இது நம்மளோட ஓப்பன் சோர்ஸோட லைசன்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ காமன் டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் லைசன்ஸ், எலிப்ஸ் பப்ளிக் லைசன்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது, ஸோ ஓப்பன் சோர்ஸ் லிங்க் அவங்களோட லைசன்ஸ் எடுத்துருக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வென் யூ சேஞ்ச் த சோர்ஸ் கோட், OSS requires the inclusions of what you alert as well as your method. The software created after code modifications may or may not be made available for free. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அது என்ன மேடம், ஓப்பன் சோர்ஸ்னாலே நமக்கு ஃப்ரீ தான் சொல்லிட்டோம், அது என்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேறு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுதான் சொல்லிக்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபன் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. OSS is slightly different from free software. Both deal with the ability to download the modified software without restrictions or charge. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கும்போது நம்ம டவுன்லோடு ஃப்ரீ. நம்ம இப்போ MP3 டவுன்லோட் பண்ணுறோம், அது காஸ்ட் கொடுத்து இருக்குது, ஃப்ரீ ஆஃப் டவுன்லோடு இருக்குது. அதேமாதிரி புக்கு டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரீலி இருக்குது, ஓப்பன் லைசன்ஸ் பேஸ்டும் இருக்குது. நம்ம கொடுக்கும்போது ஃப்ரீ அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரீ டவுன்லோட் கூட எதாவது நம்ம காசு பே பண்ணுறோமா, இல்லை. ஸோ அதான் OSSம் அதே தான், ஃப்ரீயும் இதே தான். என்ன டிஃப்ரெண்ட் ஸ்லைட்டாக அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஹவவர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இஸ் கான்செப்ட் டெவலப்டு இன் 1980s by MIT computer science researchers Richard Stallman, who defined 4 conditions. என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். As outlined by the non-profit free software foundations, these 4 freedoms emphasize the ability of users to use and enjoy software with the see fit. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த 80s டெவலப் பண்ணியிருக்கிறாரு யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன். அவர் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நான் ப்ராஃபிட்டாக இருக்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கும். இதுதான் அந்த கண்டிஷன். அதுதான் ஓப்பன் சோர்ஸ். நான் ப்ராஃபிட் நான் கொடுத்து இருக்கணும் அப்படின்னு அது இல்லை, அந்த மீனிங்கில் வந்துடுது அங்கே. So in contrast, the OSS criteria, which is the open source innovations developed the decade later, place more emphasis on the modifications of software and the consequence of alerting source code, licensing and distributions. ஸோ என்னென்ன அப்படின்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா சோர்ஸ் கோடு கொடுக்கணும், நான் லைசன்ஸு வாங்கணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. Obviously the two overlap. Some would say the difference between OSS and free software are more philosophically than practical. However, neither should be confused with freeware. Freeware usually refers to proprietary software that users can download at no cost but whose source code cannot be changed. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அது ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர் தான், அதாவது ப்ரொப்ரைட்டரி ஓனர்ஷிப்பான சாஃப்ட்வேர் தான். பட் அதை நான் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு நான் காசு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. அதே மாதிரி அந்த சோர்ஸ் கோடை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஓப்பன் சோர்ஸ்க்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் உள்ள ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? ஸோ ப்ரொப்ரைட்ரி அதே தான், ஓனர்ஷிப் இருக்காங்க. ஓனர்ஷிப்பில் நான் ஓனர்ஷிப் வச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க, அது வேர்ல்டு வைட்னு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் டவுன்லோட் பண்ணும்போது நான் காசு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அட் த சேம் டைம் என்னால் அந்த சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ண முடியாது.
ஓகே. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் ஆர் கொலாபரேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் அண்ட் பில்ட் கனெக்ஷன்ஸ் இன் ஃபீல்டு டொமைன்ஸ் த டெவலப்பர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இன்க்ளூடட். என்னென்னா ஒரு டூலை நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு கம்யூனிகேஷன்ஸ் டூல் பண்ணணும், தென் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிவிஷன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பக் ட்ராக்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங் டூல்ஸ். ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கான தேவையான டாக்குமெண்டேஷனை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது டெஸ்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இது என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒரு கம்யூனிகேஷன்ஸ் டூல் ஃபஸ்ட் எனக்கு தேவைப்படுது. தென் அதோட ரிவிஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான ரிவிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் எனக்கு என்னென்ன இருக்குது, அதாவது கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். பக் ட்ராக்கர்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட்டு, நான் கோல் என்னோடய டாஸ்க் என்ன அப்படிங்கிறத அதுக்கான லிஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தென் டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங் டூல்ஸ். ஸோ இது நான் இது என்ன பண்ணேன், என்னோடய கோடை நான் செக் பண்ணுறேன் இல்லையா, அதான் டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங். அதில் எரர் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். எரர் இருந்தால் அதை என்ன பண்ணணும், மறுபடியும் மாடிஃபை பண்ணணும். இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அதில் அந்த பிக்சரை பாருங்கள். ஓஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர், ஓனரு, தென் யூசர், கீழே யூசர்லாம் இருக்கிறாங்க. சென்டரில் ப்ராஜெக்ட் இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஓனர் இருக்கிறார். ஓனர் தான் காப்பரேட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஓனர் வந்து காப்பரேட் கொடுக்குறாங்க யாருக்கு, கான்ட்ரிபியூட்டருக்கு. தென் அடுத்து வெண்டர், ஓனர் வந்து ஒருத்தங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, வெண்டர் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இதுதான் காப்பிரைட். இல்லை நமக்கு தெரியும் ஓனர், வெண்டர் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணிவிட்டு அந்த கோடிங்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ்டு அதாவது அப்டேஷன்ஸ் வேர்ஷனில் இம்ப்ரூவ்டு சோர்ஸ் கோடில் அவங்க வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த டெவலப்பர் எல்லா சோர்ஸ் கோடையும் வாங்கி ரிவைஸ் பண்ணி எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலைஸ் பண்ணி அந்த இம்ப்ரூவ்டு சோர்ஸ் கோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக டெவலப் பண்ணி அனுப்பிச்ச பிறகு கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டாங்க. அந்த சோர்ஸ் கோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் சம் அப்டேஷன்ஸ் வருது. அந்த அப்டேஷன்ஸ்க்கு யூசர் வந்து சம் சோர்ஸ் கோடு கொடுக்குறாங்க. அந்த சோர்ஸ் கோடை அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டே போன பிறகு, அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பீப்புள் கிட்டே போன பிறகு அந்த சோர்ஸ் கோடில் அக்செப்டபிளாக, எலிஜிபிலிட்டியாக, அதாவது ஒர்க் ஆகுமா அப்படின்னு எல்லாமே அந்த ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்டேஷன்ஸ் வேர்ஷனோட நம்ம சோர்ஸ் கோடையும் கொடுத்துட்டு ஃபைனலைஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான டயக்ராம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் அப்படின்னா, தெர் ஆர் மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ வி கேன் செலக்ட் அண்ட் யூஸ் சாஃப்ட்வேர் தட் சூட்ஸ் அவர் நீட். ஸோ என்னோடய தேவைக்கு என்ன சாஃப்ட்வேர் எனக்கு தேவையோ, நான் ஓப்பன் சோர்ஸ் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நான் இறக்கி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன நீடடோ அதை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நான் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ த கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ்ட் வித்தவுட் எனி காஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நான் அமௌண்ட் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இவ்வளோ நேரம் தான் ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நான் ஒர்க் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிப்பேன். வி கேன் ஷேர் அவர் ஐடியாஸ் வித் த டீம், ரைட் த ரெக்யர்ட் கோட் அண்ட் ஷேர் இட் வித் மெனி. ஸோ நான் வந்து டெவலப்பருங்கிறதுனால நான் என்னோடய ஐடியாவையும் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். As we can identify the programming technique of group members, we can learn many ideas and make our program working skills more efficient. ஸோ நான் ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஒவ்வொரு ஐடியாஸ் கிடைக்கும்போது என்னோட நாலேஜை நல்லா பண்ண முடியும், பட் டெவலப் பண்ணிக்க முடியுது, என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியுது. The coding in open source software are being groomed by many enthusiastically members of the group. So not only selective peoples, more than world wide இருக்கிறதுனால more than one peoples இருக்கும்போது ஒரு grooming peoples இல்லையா. ஸோ அதில் நிறையாவோட நாலேஜ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இஃப் வி ரிப்போர்ட் ப்ராப்ளம்ஸ் that we have in the program, they are quickly mentioned by the grouping effort. As we can make changes to the open source softwares, we can add the most required features in the software. Many open source software are very user friendly.
ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் என்னோடய ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்க மெரிட் இருந்தால் அப்போ கண்டிப்பாக ஒரு டிமெரிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்லாம் இருக்குது என்னோடய ஓப்பன் சோர்ஸில் அப்படிங்கிற பிகினர்ஸில் என்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க கஷ்டமாக இருக்கும். ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய இருக்குங்க. கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு அதில் கிடைக்கும். அதுதான் டிமெரிட்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா NS2, OpenNMS, Ubuntu, MySQL. இதில் 2-3 நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? Ubuntu, MySQL, PDF Creator இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். Mozilla Firefox ப்ரௌசர்லாம் படிச்சிருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதெல்லாமே ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். அதேமாதிரி PHP நம்ம PHP ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி கரண்ட்டாக நம்ம வெர்ஷன்ஸ் படிச்சுட்ருக்கோம் PHP. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ். அந்த MySQL ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சிலது நமக்கு தெரியாததெல்லாம் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7zip, GNU Cache, ZIMP, Blender, Audacity, VLC இதெல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? நெட்வொர்க்கிங் சிமுலேஷன்ஸ் டூல், நெட்வொர்க்கிங் சிமுலேஷன் டூல்ஸ், நெட்வொர்க் சிமுலேஷன் டூல்ஸ் NS2. நெட்வொர்க் அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் தான் வேர்ல்டு வைட்னு சொல்லுவோம். நெட்வொர்க் சிமுலேஷன் இஸ் அ மெத்தட் வேர் a software program module the activities of network by calculating the communications between the different network objects such as routers, nodes, switches, access points like link etc. ஸோ நெட்வொர்க் அப்படின்னாலே நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் தான். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸு, ரூட்டர்ஸு, லிங்கர்ஸ் இதெல்லாமே எனக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் இந்த நெட்வொர்க்கை access பண்ணிக்க முடியும். A network simulator is a software programmer that replicate the functioning of computer network. In simulators, the computer network is a typically demonstrator with the device traffic etc. and the performance is evaluated. Normally, user can then adapt the simulator to accomplish their precious analyze needs. The network parameters that define the state of network, node placement, existing link, and the events, data transmissions, link failures, etc. A significant output of simulation is the trace files. Trace files can document every incident that happened in the simulations are used for examinations. So NS2 is the abbreviation of a network simulations version 2. It was considered explicitly for exploring in network communications and event driven open source simulator in computer. ஸோ NS2 பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, இது ஒன் ஆஃப் த வேர்ஷனு. அதாவது நெட்வொர்க் சிமுலேஷன் 2 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ஷன். இந்த நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் எதுக்கு அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி மேக் பண்ணுறதுக்காக தான். அந்த ஓப்பன் சோர்ஸில் கனெக்டிவிட்டி மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த NS2 எனக்கு ஒர்க் ஆகுது. அந்த கனெக்டிவிட்டி எதுக்காகன்னா நமக்கு தெரியும், ஒரு லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறதுக்கோ, இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கோ, அதே மாதிரி ஒரு டிராஃபிக் இல்லாமல் என்னோடய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே தான் இந்த NS2 நமக்கு ஒர்க் ஆகுது. OTCL and C++ are used to create and run NS2. NS2 works on Windows and Linux platform that support wired or wireless network, and also we use command line interface and user interface. API is a pure event-based software tool with super simulations design. It has more models which help the user to get desired output easily. ஸோ இந்த NS2 இருக்கிறதுனால எனக்கு என்ன C++ அதுக்கும் ரன் ஆகுது. என்ன பண்ணுவோம், இது என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அது வயராக இருக்கணும், வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். அந்த நெட்வொர்க்கில் எனக்கு இந்த NS2 சப்போர்ட் பண்ணுது. அதோட இது என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர் டூல் ரொம்ப டிசைட் அந்த அவுட்புட்டை எனக்கு ஈஸியாக கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. அண்ட் தென் லாஸ்ட் OpenNMS. OpenNMS நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா,
It is a free and open source innovative grade network mentioning and management platform. It is established and maintained by community of users, developers by the OpenNMS group. It offering service, training and support. The goal is for OpenNMS is to be actually distributed, scalable management applications platform for all futures of APS. ஸோ இந்த ஓப்பன் என்எம்எஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் சோர்ஸில் யார் வேணால் டெவலப் பண்ணி நான் என்ன பண்ணலாம், என்னோடய கோடிங்கை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் சென்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அந்த கோடிங்கை மானிட்டர் பண்ணி அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அப்டேட்டட் வேர்ஷனாக இருக்கா அந்த கோடிங் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு முடியும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, இது ஃபால்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கா, அக்கௌண்டபிளாக இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா, செக்யூரிட்டியோடு இருக்கா, இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் செக் பண்ணுவாங்க. அதாவது அதுதான் FCAPS அப்படிங்கிறது, ஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் அக்கௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணணும். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் மாடல் ப்ரெசென்ட்லி த எஃபெக்ட்ஸ் இஸ் அ ஃபால்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே தான் இன் ப்ரெசென்ட் வந்து இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அது தப்பு இருந்ததுன்னா மறுபடியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்குமா, இருக்காது. அதுதான் வந்து இந்த செக் பண்ணுறது. இட் வாஸ் இன்டெண்டட் டு கோப் டென்ஸ் ஆஃப் thousands ஆஃப் டிவைஸ் ஃப்ரம் சிங்கிள் சர்வர் as well as achieve unlimited டிவைஸ் யூஸிங் a cluster of services. கிளஸ்டர் அப்படின்னா அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தப்பு எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எவ்வளோ ப்ராசஸுமே என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் சர்வரை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈக்குவல் டு லைசன்ஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் இல்லையா, அதுதான். OpenNMS comprise of all discovery engine to routinely configure and manage network device without operator interventions. It is written by Java and is issued under the GNU, General Public License. OpenNMS is a world first software for network monitor and management with open source options. There are two types of OpenNMS, Meridian and Horizon. அதை நோட் பண்ணிக்கோங்க. When we need stability and long-term support, choose Meridian, which is the best enterprises as well as a business. Horizon are used where innovations occurs frequently. ஸோ இதுக்கு மெரிடியன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் ஓரியன்டடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹரிசோன் அப்படிங்கிறது என்னென்னா இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு. This is the best of IT ecosystems, new technologies monitoring. OpenNMS was released in 1999 by Steve Gills, Brian Weir and Lucky Renfrews. இவங்க தான் அந்த OpenNMS-ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போது, 1999. In 2004, OpenNMS group was created by Balog, Matt Brozowick and David Hostis. It is written in Java and can run on all type of platform. It give as event management and notifications, discovery and provisioning, service monitoring and data collections. It has won lot of awards for best open source software. பெஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா OpenNMS தான் வாங்கியிருக்கிறாங்க. எப்போ, 2004. ஸோ OpenNMS as a 3 main functional areas என்னென்ன இருக்குது அப்படின்னா, சர்வீஸ் மானிட்டரிங், டேட்டா கேதரிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மூணுத்துலேயுமே OpenNMS ரொம்ப மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம். இது லாஸ்ட்டு. வேர் ஏ நம்பர் ஆஃப் மானிட்டர் மாடல் கேன் க்ரோ இஃப் நெட்ஒர்க் பேஸ்ட் சர்வீசஸ். அந்த HTTP, ICMP, DNS இதெல்லாம் என்னது, ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் தான். நம்ம என்னது, இந்த சர்வர் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் இல்லாமல் நம்மளால் முடியாது. ஸோ அதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். டேட்டா கேதரிங் என்னென்ன, யூஸிங் SNMP அண்ட் JX. SNMP இதெல்லாம் இது ப்ரோட்டோகால் இது எதுக்குன்னா மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த SNMP ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் விச் கம்ப்ரைஸ் அண்ட் அலாம் டிடக்ஷன் அண்ட் ரோபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வித் அக்சலரேஷன்ஸ் அண்ட் டஸ்டி ஷெடியூல்ஸ். ரோபஸ்ட் இது என்ன, ரோபஸ்ட்னா நம்மளோட தவறுதல் தப்பை வந்து நம்ம
ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இது. இன் திஸ் பீரியட் ஆஃப் இன்க்ரீஸ்டு competitions and cyber crimes, the computers are used by individuals or business organizations may have spy hardware and rivals. Open source hardware technology help in search threads. In this technique, we get the components of hardware and its circuit diagram so that we can remove suspicious spyware if found. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்கமிங் வேர்ஷன்ஸில் இப்போ ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே தெஃப்ட்டு, ஹேங்கர், கிராக்கர்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்குது நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இதில் நம்ம ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாருமே அக்சஸ் பண்ணுறதுனால நிறைய தெஃப்ட்டு இதெல்லாம் சைபர் கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல்லாக கவனிங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதோட முடியுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.